வந்தேரிகளான இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் யஹூத் அல்மார்ட் நெத்தன்யாகு பற்றி குறை கூறி பேசுகிறார். என்ன சொல்கிறாருனாக்க, இதுக்கு பேர் வெற்றியா? இது ஒரு சாதனையா? 2 வருஷம் நாம் சண்டையிட்டு வருகிறோம். ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 2 வருடம் நாம் போரிட்டும் ஹமாஸை நம்மால் அழிக்க முடியவில்லை. இதற்கு பேர் வெற்றியா? அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகுவை கிண்டல் அடிக்கிறாரு யஹூத் அல்மார்ட். அது எப்படி ஒழிக்க முடியும்? அவன் அதாவது மண்ணின் மைந்தன், நீ வந்தேரி. அங்கேருந்து ஈரான் ஒரு 4 மிசைல் அடித்தோடனே எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடினானுங்களா இல்லையா நாட்டை விட்டுட்டு? அதுக்கு தான் வந்தேரிகளுக்கும் மண்ணின் மைந்தனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீ பாரு, காசாவை உன்னோட கண்ணாலேயே பார், எவ்வளோ சிதிலம் அடைஞ்சிருக்குது. அங்கேயும் டென்ட் அடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து பள்ளி படிப்பில் படிச்சுக்கிட்டு, நான் இந்த நாட்டை விட்டு போக மாட்டோம், இது ஏன் மண், நான் எப்படி போவேன்னு சொல்கிறாங்களே, வெட்கி தலை குனியணும். அந்த இவனும் சரி, நெத்தன்யாகும் சரி. Is this a victory? Is this an achievement? Am I supposed to be proud of the fact that we continue the fighting? 2 years, not 1 week, not 1 month, not 2 months, 2 years, and to this day it still didn't destroy completely the Hamas. இதில் இன்னொரு வேடிக்கை பாருங்கள், அந்த காசாவில் இவ்வளவு சிதிலமடைஞ்ச இடம் இருந்தாலும் அந்த மக்கள் படிப்பை கைவிடலை. ஏன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சின்ன பிள்ளைங்க கூட அங்கேருந்து தங்களுடைய பாட புத்தகங்களை எடுத்துகிட்டு டென்ட்டில் பாடம் படிக்கிறாங்க. அந்த காட்சியும் பாருங்கள், கவனிச்சிங்களா? நாம் படிப்புக்கு அலட்சியப்படுத்துகிறோம். ஆனால் அந்த மக்கள் படிப்பை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிறுவர்களும் சிறுமிகளும் எவ்வளோ சந்தோஷமாக பாடத்தை தொடங்கிட்டாங்க பாருங்கள். அதான் இன்னும் எத்தனை வருஷம் நீ அழிக்க நினச்சாலும் சரி, பாலஸ்தீன் அங்கேயே தான் இருக்கும். இஸ்ரேல் வேணால் காணாமல் போகலாம். அது பாருங்கள், அந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக தங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் காமிக்கிறாங்க. டென்ட்டில் பாடம் நடக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். பள்ளி படிப்பை தூரமாக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்கள்ட்டேருந்து பாடத்தை கற்றுக்குங்க. எப்படிப்பட்ட ஒரு போர் சூழல்லையும் நாங்கள் படிப்பை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் டென்ட்டு கொட்டாய்க்கு பள்ளி படிப்பை தொடர்றாங்கனாக்க எவ்வளோ ஒரு நெஞ்சுரம் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, அந்த சிறுவர்களுக்கு. கண்டிப்பாக உலகத்திலேயே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக பின்னால் பாலஸ்தீன் மக்கள் வருவாங்க. அதற்கு இறைவன் துணை புரியணும். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஊபி வாரணாசி. தால்மந்தி டெமோலிஷன்ஸ் இன் வாரணாசி ரைஸ் டென்ஷன்ஸ், ஃபியர் பேனிக் கிரிப் முஸ்லீம் ட்ரேடர்ஸ். வாரணாசி உத்தரப்பிரதேச நகரமான தால்மந்தியில் உள்ள முஸ்லீம் குடும்பங்கள் மற்றும் வர்த்தகர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் இரவு நேரங்களில் தொடர்ந்து இடிபாடுகள் ஏற்படுவதை தொடர்ந்து பெருகி வரும் துயரங்களை எதிர்கொள்கின்றனர். உள்ளூர் நிர்வாகம் வீடுகள் மற்றும் கடைகளை குறிவைத்து புல்டோசர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனால் கடுமையான குளிர்கால நாட்களில் வீடற்றவர்களாக மாறும் அபாயத்தில் உள்ள குடும்பங்களுக்கு பரவலான பீதி மற்றும் கவலை ஏற்பட்டுள்ளது. காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து வெறும் 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தால்மண்டி பகுதி அதன் துடிப்பான பனாரசி கலாச்சாரம் மற்றும் பல நூற்றாண்டுகள் பழமையான இந்து முஸ்லீம் சகோதரத்துவத்திற்கு பெயர் பெற்ற ஒரு வரலாற்று சந்தையாகும். இப்பகுதியில் உள்ள குறுகிய தெருக்களில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் குடும்பங்கள் தலைமுறையாக வாழ்ந்து வர்த்தகம் செய்து வரும் கடைகள், வீடுகள் மற்றும் மசூதிகள் உள்ளன. ஒரு அரசாங்கம் இந்த வியாபாரிகளுக்கு மேலும் ஊக்கத்தை கொடுத்து பொருளாதார உதவி கொடுத்து, நீங்கள் இந்த நாட்டை மேலே முன்னுக்கு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? முஸ்லீம் குடும்பங்களை பார்த்து இவர்கள் பொருளாதாரத்தில் நசிஞ்சு போகணும், இவர்கள் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு இந்துத்துவ கொள்கையை வச்சுக்கிட்டு இவர்கள் முஸ்லீம் வர்த்தக நிறுவனங்கள், முஸ்லீம் குடும்பங்கள் எல்லாத்தையும் அதுலேயும் இந்த குளிர்காலம் வந்துச்சுனாக்க அந்த மக்கள்லாம் நாடற்றவர்களாக, அந்த வீடற்றவர்களாக மாறினாங்கனாக்க எவ்வளோ பெரிய கொடுமை அது. சொந்த நாட்டில் இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே ஏற்படக்கூடாது. நிர்வாகம் இதுவரை 6 வீடுகளை இடித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மேலும் பல கட்டிடங்களை உடனடியாக காலி செய்யுமாறு இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தால் உத்தரவுகளை அமல்படுத்துவதற்கு பொறுப்பான அதிகாரிகளை அடையாளம் காண்போம் என்று வர்த்தகர்கள் எச்சரித்துள்ளனர். இது எங்கள் வீடு மற்றும் எங்கள் வாழ்வாதாரம்
என்று தால்மண்டியில் உள்ள கடை உரிமையாளர் முகமது ஷாஃபி கூறினார். நாங்கள் இங்கு தலைமுறையாக வசித்து வருகிறோம். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன. மேலும் எங்கள் பாரம்பரியம் ஒரே இரவில் அழிக்கப்படுவதில் உணர்கிறோம் அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன இவங்களுக்கு என்னன்னாக்க, இது மாதிரி இடங்கள்லாம் பயமுறுத்தி காலி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, அதானி குழுமங்களுக்கு லீஸுக்கு விட்றது. ரூ. 1 2 இந்த மாதிரி. இதில் வந்து அவர்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாங்க. இந்த முஸ்லீம்களை காலி பண்ணுறது ஒன்று, அங்கே வந்து இந்துக்களை குடியமர்த்துறது ஒன்று. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்தாக்க அவர்களெல்லாம் தீவிரவாதிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுதா இல்லையா? ஒரு சாதாரண மனிதன் வந்து இது நமக்கான நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆயுத கலாச்சாரத்துக்கு இறங்கினான்னாக்க அதுக்கு முழு காரணமும் இந்த அரசு தானே, இந்த இந்துத்துவ அரசு தானே காரணம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? இந்தியாவில் இதெல்லாம் சாதாரணமாகி போனது. ஒரு முஸ்லீம் குடிமகன் தன் அடையாளத்தோடு வாழ்வது எவ்வளவு சிரமம் என்பதையும் வேகமாக பரவி வரும் இஸ்லாமோபியாவின் பாதிப்பையும் ஒரு பத்திரிகையாளர் தன் குறிப்பில் குறிப்பிடுகிறார். பீகாரைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அசத் அஷ்ரஃப் டெல்லியில் பத்திரிகையாளராக பணியாற்றி வருகிறார். இஸ்லாமிய வெறுப்பு நாட்டு மக்களை எவ்வளவு ஆழமாக பிடித்துள்ளது, அதன் வேர்கள் எவ்வளவு ஆழமாக சென்றுள்ளன என்பதை காட்டும் ஒரு குறிப்பை அவர் எழுதியுள்ளார். ஆடையின் அடையாளம், ரயிலில் காரணமாக சக பயணி அனுபவித்த சிரமங்களை அவர் விவரிக்கிறார். இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு ஒருவர் செலுத்த வேண்டிய விலையை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுவதாக வந்தே பாரத் பயணம் அமைந்தது என்று அசத் அஸ்ரஃப் கூறுகிறார். அசத் அஸ்ரஃப் முகநூலில் ஒரு பதிவை பகிர்ந்துள்ளார். அதில் என்ன சொல்கிறாருனாக்க, இன்று நான் வந்தே பாரத்தில் பயணம் செய்தபோது அதே நிலையத்திலிருந்து தொப்பி அணிந்த ஒருவர் என் பெட்டியில் ஏறினார். அவர் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்தார். அவரிடம் அச்சிடப்பட்ட அடையாள அட்டை இல்லை. டிடிஇ கேட்டபோது அவர் தனது தொலைபேசியில் டிஜிட்டல் பதிப்பை காட்டினார். அதை சரிபார்த்த டிடிஇ அவர் பயணத்தை தொடர அனுமதித்தார். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவருடன் பயணம் செய்த ஒரு பெண் அவரது உடையை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். அவருடைய அசௌகரியம் பயமாக மாறியது. அவரது அடையாளத்தை மீண்டும் சரிபார்க்குமாறு காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை பார்த்தீங்களா? ஒரு தொப்பி ஒரு தாடியோடு இருந்தாக்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அவர்கள் உடனே திரும்ப வந்து அந்த பெண்ணு சொன்னதுனால அவரது டிஜிட்டல் ஐடியை சரிபார்த்தனர். எல்லாம் சரியாக இருப்பதை கண்டறிந்து அவரை தொடர்ந்து பயணத்தை தொடர அனுமதித்தனர். ஆனாலும் அந்த பெண் திருப்தி அடையவில்லை. இந்த முறை அவளுடைய பையை சரிபார்க்க சொன்னார். அந்த மனிதர் அமைதியாக எல்லோருக்கும் முன்பாக பையை திறந்து காண்பித்தார். இதனுள் இருப்பது துணிகளும் ஒரு புத்தகமும் தான். நீ உன் பையை எடுத்து செல்வது போல நானும் எனது பையை எடுத்து செல்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆனாலும் அவர்கள் அவரது பையை கவனமாக சோதனை செய்தார்கள். நான் தலையிட விரும்பினேன். ஆனால் என்னுடைய அடையாளம் என்னை தடுத்தது. அந்த நேரத்தில் வேறு எந்த காரணமும் இல்லாமல் ஒரு அப்பாவி மனிதன் தனது குற்றமற்ற தன்மையை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதை பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக இருப்பதன் விலை எனக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. இதற்கிடையில் என் அருகில் அமர்ந்திருந்த நபர், இந்த நாட்டில் உள்ள பாதி மனிதர்களும் இந்த மக்களால் துன்பப்படுகிறார்கள் என்றார். அதாவது பக்கத்தில் உள்ளவன் அவன் சொல்கிறான், இந்த முஸ்லீம்கள்னால பாதி மக்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கிறான். நான் நிஜாமுதீன் நிலையத்தில் இறங்கவிருந்த போது அந்த நபரிடம் நடந்து சென்றேன். அவருக்கு ஏதாவது உதவி தேவையா அல்லது சம்பவத்தை பற்றி புகார் அளிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே எங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்றார். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நிலைமை. இதுதான் தற்போதைய இந்தியா, மோடியின் இந்தியா, இந்து ராஷ்டிரம்.